அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இப்போ தலையில சுரக்கக்கூடிய 2 சுரப்பிகளை பிரித்து நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்க்கும்போது கழுத்துல சுரக்கக்கூடிய சுரப்பிகள், அதான் என்ன சொல்லுவோம், தைராய்டு அப்படின்னு சொல்றது. இந்த தைராய்டு சுரப்பு, இந்த தைராய்டு சுரப்பு தைராய்டு ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோன் எதை சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது T3 T4 அப்படின்ற 2 விதமான ஹார்மோனை வந்து இது சுரக்குது. இது நிறைய பாகங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு இருக்கும். இதுக்கு பெயர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆளுமை, பர்சனாலிட்டி, ஒருத்தருடைய ஆளுமை, ஒருத்தருடைய பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றது. என்னைக்கு நம்ம அரசு அதிகாரியா இந்த டிஎன்பிசியில் பாஸ் பண்ணி நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடி கார்டை நம்ம கழுத்தில் போடுவோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடய நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு நம்ம நினைக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ். சரி, நம்ம பார்க்கலாம். கழுத்து பகுதி, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் கழுத்து பகுதியில் 2 விதமான ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அது என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒன்று தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பிக்கு உள்ள இருக்கிறது, இன்சைட் த தைராய்டு கிளாண்டுக்குள்ள இருக்கிறது தான் பாரா தைராய்டு அப்படின்னு சொல்றோம். அந்த கிளாண்டுக்கு உள்ள காணப்படக்கூடியது. சரிங்களா? இது 2 விஷயத்தை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த தைராய்டுல வந்து மேஜராக கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. குறை சுரப்புனா என்ன, மிகை சுரப்புனா என்ன? குறை சுரப்புக்கும் மிகை சுரப்புக்கும் குறை சுரப்பு மிகை சுரப்புன்னு கேட்க மாட்டாங்க. எது ஹைப்பர் தைராய்டு, எது ஹைப்போ தைராய்டு அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் வந்து அமையுது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் அதுலேயும் சின்ன சின்ன ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன். அது அப்படியே மறக்காமல் இருக்குது. ஷார்ட்கட் என்பது மறக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுன்னு கான்செப்டை வந்து விட்டுறது கிடையாது. நிறைய நம்ம படிப்போம், நிறைய யூனிட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. நிறைய அந்த யூனிட்ஸில் பேஸ்டாக சப்ஜெக்ட் வேறு வேரியேஷன் ஆகுது. ஸோ அதில் இருந்தால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டுடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுறது தான் ஷார்ட்கட். ஸோ அதை மையமாக வச்சுக்கின்னு மீண்டும் ரீகாலை கொண்டு வரதுக்காக தான். சரி, ஃபஸ்ட்டு தைராய்டு ஹார்மோனை பற்றி பார்த்துடலாம். சரி, இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறதுக்கே 2 பேர் தேவைன்னு சொல்றோம் இல்லையா. அது போலதான் தைராய்டை சுரக்க வைக்கிறதுக்கே 2 விதமான விஷயங்கள் தேவைப்படுது. அதுதான் தைராய்டு ஹார்மோனுக்கு தைரோசின், அயோடின் தேவைப்படும் அது சுரப்பதற்கே. சரிங்களா? கிளாண்ட் செக்ரேட் ஆகிறதுக்கே தைரோசினும் அயோடினும் வந்து தேவைப்படுது. இந்த 2 விதமான விஷயம் வந்து தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க, இந்த தைராய்டு சுரப்பு தைராக்சின் அப்படின்ற விஷயத்த சுரக்கிறதுக்கு எவ்வளவு அயோடின் தேவைப்படுது? ரிக்வயர்ட் த செக்ரேட் தைரோசின் 120 μg அயோடின். அயோடின் வந்து எவ்வளவு தேவைப்படுது? 120 பர் டே. சரிங்களா? பர் டேக்கு 120 μg அளவுக்கு வந்து அயோடின் வந்து தேவைப்படுது. சரிங்களா? அயோடின் 120 μg பர் டேக்கு தேவைப்படுது. அப்போ இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி தைராய்டு சுரப்பால சுரக்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஒன்று T3 T4 அப்படின்றது நம்ம கெமிக்கலா சொல்லுவோம் இல்லைங்களா. 1னா மோனோ, 2னா டை, 3னா ட்ரை, டெட்ரா, பெண்டா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த வரிசையின் அடிப்படையில தான் T3னா ட்ரை அயோட்டோதைரோனின், டெட்ரா அயோட்டோதைரோனின். இந்த தைரோனினை தைராக்சின்னு சொல்லலாம். ஸோ 2த்துக்கும் வேறு பெயர், வேறு விஷயம் நினைச்சுக்காதீங்க. போத் ஆர் சேம். சரிங்களா? அப்போ இந்த தைராய்டு சுரப்பியால சுரக்கக்கூடிய ஹார்மோன் அது 1 T3, another 1 T4. தட்ஸ் சரிங்களா? இஸ் இட் கிளியர்? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். தைராய்டு ஹார்மோனுடைய பணிகள். சரி, இவ்வளோ நேரம் நம்ம இப்போ பார்த்தோம். அது சுரக்கிறது 2 தேவை, அது வந்து 2 விதமான ஹார்மோன் சொல்லலாம். அது என்னதான் பணி செய்யுது?
என்னதாயா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இது என்னென்னலாம் விஷயங்களை வந்து செய்யுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோடைய பெயர் என்னன்னு சொன்னோம், பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. சரிங்களா. மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, தனக்கு உடம்பு சரியில்லைன்றது வாயினுடைய உரையாடலின் அல்லாமல் சைகை மூலமா சொல்லணும். எப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். அப்போ அதுதான் உடலினுடைய வெப்பநிலையை சீராக பராமரிக்கிறது. அதுதான் கழுத்து இந்த பகுதியில் எங்க என்ன சுரக்குது, தைராய்டு சுரக்குது. அதுதான் அந்த ஹெல்ப் டு மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர், உடலுடைய வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்கிறது. கண்ட்ரோல் growth ஆஃப் த பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். சரிங்களா. உடலுடைய அந்த வளர்ச்சியும் எலும்பினுடைய அந்த வளர்ச்சியும் ரெண்டுத்தையுமே, உடல் வளர்ச்சி மற்றும் எலும்பினுடைய உருவாகுதலுடைய முக்கிய பங்கு வகிக்கிறது. ரெண்டுத்தையுமே சரியான முறையில் சமமாக பாதுகாக்குது. அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விதத்தை வந்து பராமரிக்கும். சரிங்களா. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பேசிக் growth ரேட் ஆஃப் சேஞ்ச், ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். செல்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் செஞ்சு விட்டுடும். சரிங்களா. சரியான அளவு கொடுக்குறது. ஸோ இத்தகைய பணிகளை தான் செய்யுது. ஓகே, இவ்வளோ பணிகளை செய்யறது அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை, குறைவா இருந்தாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குன்னு தனியா நமக்குனே ஒரு பிரச்சனை வந்து கலைப்பெறுதுன்ற போல அதுக்குன்னு ஒரு பேரை ஒன்று வச்சுட்டு இருக்காங்க, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. இது நல்லா படிச்சுட்டு போயிட்டு கூட ஹைப்போ வருமா ஹைப்பர் வருமா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு ஷார்ட்கட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கினா இன்னொன்று ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் மீன்ஸ் எலிமினேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நான் சொல்ற ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒருவனுடைய ஒழுக்கம் வந்து குறையுது அப்படின்னா அவன் என்ன போயிடுவாங்க, அந்த இடத்துல விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. அது வேலையா இருக்கலாம், வேற என்ன ஒரு விஷயமா நம்ம பணி செய்யக்கூடிய இடங்கள், நட்பா இருக்கலாம். அப்போ ஒழுக்கம் குறைவதால் அமைச்சிருவாங்க. ஏன் நம்ம மார்க் குறைஞ்சிட்டாலே நம்மளை வந்து தேர்வாணையம் செலக்ட் பண்ணுதுங்களா, மறுபடியும் முயற்சி பண்ணுங்கன்னு அமைச்சது. அதே போல ஒருவனுடைய மரியாதை அந்த இடத்துல குறைக்கப்பட்டாலும் இங்கிருந்து போயிடு, போ நீ தேவையில்லைன்னு அமைச்சிருவாங்க. அப்போ குறைந்தா போ அப்படின்னு அமைச்சிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குறைந்தா போயிடு அப்படின்னு அமைச்சிருவாங்க. ஸோ அந்த தைராய்டு குறைவதற்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன், குறைதல், போ அப்படின்றது. அப்போ போன்றதா அதுல ஷார்ட்கட்டு. போ போனா என்னது, தைராய்டு சுரப்பு. ஹைப்போ தைராய்டு சுரப்பு அப்படின்றது என்னன்னா குறை சுரப்பு. சரிங்களா. குறைவான சுரப்பு, குறைவான சுரப்பு. அதுவே ஹைப்பர், இது நம்ம ஒழுக்கம் வந்து குறைந்து காணப்பட்டா போன்னு சொல்லிடுவாங்க. அதுவே அதிகமா நமக்கு மரியாதை இருக்கு, நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு பதவியில் இருக்கும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கும், நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டோடு இருக்கும், மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கலாம், எங்க இருக்காரு, ஐயா இருக்கிறாருங்களா, அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, அந்த அம்மையார் அவர்கள் இருக்கிறார்களா. ஸோ இது மாதிரி அந்த மரியாதை இருன்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. ஸோ அவர் அப்படி ஐப்பர். அப்போ இது ஞாபகம் வச்சுன்னா இது வந்து மிகை சுரப்பு, மிகையா இருக்கக்கூடியது, மிகை சுரப்பால் ஏற்படுகிறது. சரிங்களா. அப்போ ஹைப்போ தைராய்டிசத்தால எதெல்லாம் காணப்படும் அப்படின்னா காய்டர். காய்டரை தான் என்ன சொல்லுவோம், முன்கழுத்து கழலை. நம்ம ஸ்கூல் பாட புத்தகத்துல கூட படிச்சிருக்கோம். ஒரு அம்மாவுக்கு இந்த கழுத்தான வீங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். அதுதான். அதுக்கடுத்து கிரிட்டினிசம், குழந்தைகளுக்கு ஏற்படுறது. மிக்சிடிமா அப்படின்றது பெரியவர்கள் ஏற்படுறது. இது மிகை சுரப்புல ஒரே ஒரு நோய், கிரேவின் நோய். இதை பத்தின விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். எளிய காய்டர், உணவுல வந்து தைராய்டு சுரப்பு வந்து ரொம்ப குறைவா அதாவது தைராய்டு அயோடின் வந்து பற்றாக்குறையால இந்த எளிய காய்டர் ஏற்படும். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். கிரிட்டினிசம் குழந்தைகளுக்கு காணப்படும். அந்த குழந்தைகள் மன வளர்ச்சி ரொம்ப குன்றியும், உடல் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் மென்டல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப லோவா இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய என்ன சொல்லுவாங்க, தே ஆர் கால்டு கிரிட்டினின்கள் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிக்சிடிமா பெரியவர்கள் ஏற்படும். இது பெரியவர்கள் ஏற்படக்கூடியது. அவர்களுக்கும் முகம் கை கால் வந்து வீங்கி காணப்படும், உடல் எடை வந்து கூடி பருத்து காணப்படுவாங்க. இவங்களும் ஞாபக மறதி, கொஞ்சம் அந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் செயல்பாடு எவ்வாறு இருக்குமோ அதே போல ஒத்து காணப்படக்கூடியதான் மிக்சிடிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுக்கடுத்து கிரேவின் நோய் என்ன
கிரேவின் நோய் அப்படின்றவங்களுடைய அந்த நோய்வாய்ப்பட்டவங்க மிகை உடல் வெப்பநிலை, அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் பார்க்கும்போது நார்மல் பாடி டெம்பரேச்சராகவே இருக்காது. பெரும்பாலும் மிகை வியர்த்தல் அவங்களுக்கு, சரிங்களா. ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஹை எக்ஸசிவாக இருக்கும். லைக் தட் இப்போ ஒரு பெட்டில் வந்து அவங்க படுத்துட்டு இருக்காங்க, உடல் சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நார்மலாக வியர்த்துறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு யூரினேஷன் போயிட்டு மாதிரி ரொம்ப நினைஞ்ச மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கும். வேர்வை தண்ணியே அவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இத்தகைய குறைபாடு கொண்டவங்களாக தான் இவங்க வந்து கிரேவின் என்ற டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அவர்களை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எளிய காய்டர், முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது உணவின் அயோடின் பற்றாக்குறையாலும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு வீங்கியும் காணப்படும். த தைராய்டு கிளாண்ட் இஸ் swollen in the neck ஏரியா பார்த்தது தான். கிரிடினிசம் என்ன சொன்னேன், குழந்தைகளில் குறைவான சுரப்பு இந்த நிலை ஏற்படுறதால செக்ரேஷன் வந்து ரொம்ப குறைவான அளவு இருக்கிறதாகும். குறைவான மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. நான் சொன்னது போல தான் லெஸ் மென்டல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். தே ஆர் கால்டு கிரிட்டின்ஸ், இவங்களை வந்து கிரிட்டினின்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து மிக்சிடீமா, சரிங்களா. அந்த பெரியவர்கள் வந்து குறை சுரப்பால் ஏற்படக்கூடிய நோய், லெஸ் பிரைன் ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபேஸ் ஸ்வெல்லிங், வெயிட் கெயின் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். ஹைப்பர் தைராய்டிசம், மிகை சுரப்பால் ஏற்படக்கூடிய நோய் ஒரே ஒரு நோய் தான், அது வந்து அது கிரேவின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்களுக்கு மிகை வியர்த்தல், மிகை உடல் வெப்பநிலை இதெல்லாம் காணப்படும் நம்ம சொன்னோம். அதான் எக்ஸசிவ் செக்ரன்ஸ் ஆஃப் தைராய்டு சுரப்பால் ஏற்படக்கூடியது தான் கிரேவின் டிசீஸ். எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர் அண்டு நரம்பு குறைபாடு, நர்வ்ஸ் டிஸார்டர் அப்படின்ற ரெண்டு விஷயம் வந்து இவங்களுக்கு காணப்படும். சரி, இப்போ எதை பற்றி பார்த்தோம் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தைராய்டு அப்படின்ற கிளாண்டில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். என்னென்னலாம் நம்ம பார்த்தோம், எளிய அந்த முன்கழுத்து கழலில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் இந்த தைராய்டு கிளாண்டில் 2 விதமாக நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா. அதில் ஒன்றினுடைய விஷயத்தை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். என்ன, கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்டை வந்து முழுமையாக பார்த்துட்டோம், அதனுடைய குறைபாடு என்னன்ட்டு. பாரா தைராய்டை பற்றி இன்னும் பார்க்கல, இதை பற்றி பார்க்கணும். அது என்ன பாரா தைராய்டு, சரிங்களா. பாரா தைராய்டு அப்படின்றது கால்சிட்டோனின் பாராதார்மோன் அப்படின்ற 2 விதமான ஹார்மோன்ஸை வந்து அது செக்ரேட் பண்ணும். இந்த 2 விதமான ஹார்மோன்ஸ்ல குறைபாடுகள் ஏற்படுது, லெஸ் செக்ரேஷன் இல்லை அந்த செக்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மசில் ஸ்டிஃப்னஸ், தசை இருக்க நோய் ஏற்பட்டுடும். அந்த தசை இருக்க நோய் என்ன அப்படின்னா அதை வந்து பயாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட்டனி. இட்ஸ் கால்டு டெட்டனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுதுன்னு சொன்னோம், ஒன்று கால்சிட்டோனின், இன்னொன்று பாராதார்மோன். ஸோ அதை விசுவலேஷனாக நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. தைராய்டு சுரப்புடைய குறைபாடுகளும் பார்த்தாச்சு, மிகை சுரப்பால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் நம்ம பார்த்தாச்சு. கிரிடினிசம்னா என்ன, மிக்சிடீமியானா என்ன, ஹைப்பர் தைராய்டிஸில் இருக்கக்கூடிய கிரேவின் நோய்னா என்னன்ற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாராதைராய்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன சுரக்கும் அப்படின்னா கால்சிட்டோனின்ற ஒரு ஹார்மோன், பாராதார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறதாகவும், ஒருவேளை இந்த பாராதைராய்டு டிஃபிஷியன்சி அது குறைபாடாக என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னேன், மசில் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொன்னேன். அது பேர் என்னது, டெட்டனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. டெட்டனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தசை வந்து ரொம்ப இறுக்கமான நிலையில காணப்படும். இது எங்க காணப்படும், நான் சொன்ன இன்ட்ரோவிலேயே பாராதைராய்டு என்பது தைராய்டு கிளாண்டுக்கு உள்ளேயே காணப்படும். இப்போ தைராய்டுக்கு உள்ளேயே காணப்படும். கால்சிட்டோசின் பாராதார்மோன், சரிங்களா, அந்த குறைபாடு வந்து மசில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தும். அதுதான், அவ்வளோதான். இப்போ நம்ம தலைப்பகுதியை முடிச்சாச்சு, கழுத்து பகுதியை முடிச்சாச்சு. அதுக்கடுத்து 3வது கட்டமாக எதை பற்றி பார்க்க போகிறோம், தைமஸ், சரிங்களா. தைமஸ் சார், இங்கே பச்சை குத்துன மாதிரி எழுதிட்டீங்களே சார் நினைக்க போகிறீங்க. நம்ம புரிதலுக்காக எழுதுனது. தைமஸ் அப்படின்ற ஒரு செக்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு கிளாண்டை பற்றி பார்க்க போகிறோம். மார்பு பகுதியில் இருக்கக்கூடியது. அந்த மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய தைமஸ் அப்படின்றது என்ன, இந்த தைமஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரணா இருக்கிறதுனா ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒயிட் பிளட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது.
இதனுடைய வேலையே இன்னும் சில பகுதிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் செய்யுது. அது எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை பில்டு பண்ணுதோ, இம்யூனி சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுதோ, இம்யூனி சிஸ்டத்தை பாதுகாக்குதோ, அந்த வேலையெல்லாம் செய்யும். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாண்ட் எது அப்படின்னா அந்த தைமஸ். தைமஸ் வந்து என்ன பண்ணும், இம்யூனி சிஸ்டத்தை பாதுகாக்கிற, இம்யூனி சிஸ்டத்தை ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடியது தான் லிம்பாத்திக் ஆர்கன், லிம்பாத்திக் லோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிணநீர் உறுப்பு, நிணநீர் முடிச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை நிறத்தில் முடிச்சு போல நம்மளுடைய உடலில் காணப்படும். பச்சை நிறம்பு கிடையாது, முடிச்சுகள் போல காணப்படும். இது என்ன வேலையெல்லாம் செய்யுதோ இதே போல அது செய்யும். இப்போ ஒரு எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருடைய ரசிகர்கள் அவரை போலவே ஹேர் ஸ்டைல், அவரை போலவே அவரை போலவே ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது போல இந்த தைமஸும் நிணநீர் முடிச்சு என்னவா செயல்படுமோ அது போலவே இதுவும் செயல்படும். சரிங்களா? அதோடத்து தைமோசின் அப்படின்ற ஹார்மோனை வந்து இது செக்ரேட் பண்ணும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் இது பண்ணும். டோட்டலாக இம்யூனி சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய பணிகளை இது செய்யும். அவ்வளோதான். இதை பற்றி பார்க்கலாம். நிணநீர் உறுப்பாக செயல்படுகிறது. ஆக்ட்ஸ் ஆஸ் லிம்பாத்திக் ஆர்கன். அது என்ன சார் லிம்பாத்திக் ஆர்கன்? நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் லிம்பாத்திக் ஆர்கன் நம்முடைய உடலில் இது போல இருக்கக்கூடியது. இது எல்லாம் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பாதுகாப்பாரனா நம்முடைய உடல் பகுதியில் அதிக அளவு வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் பேர் இட் செக்ரேட்ஸ் த தைமோசின் ஹார்மோன். அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனி சிஸ்டம். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் என்ன ஃபங்க்ஷனுக்கு அது யூஸ் போகுதுன்னு சொன்னோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு அந்த காக்கிறத இது வந்து என்ன பண்ணணும், இன்டியூஸ் பண்ணி விட்டுடும். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து வயிற்று பகுதி, அப்டாமின். இந்த அடிவயிற்று பகுதியில் 3 விதமான ஹார்மோன்ஸ் வந்து நிறைந்து காணப்படுது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேன்க்ரியாஸ், தட்ஸ் கால்டு தமிழில் கணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட்ரினல் தான் தமிழ்லையும் சிறுநீரகத்தின் மேற்புறத்தில் இருக்கிறது. அதுக்கடுத்து ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இனப்பெருக்க சுரப்பு. சரிங்களா? சரி, இந்த கணையத்தை பற்றி பார்த்தலாம். பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, பேன்க்ரியாஸ் கணையம் அப்படின்னு சொல்கிறது மற்ற எந்த கிளாண்டுக்குமே நிறத்தை முக்கியத்துவப்படுத்தி நிறத்தை பேஸ் பண்ணி வகைப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் வகைப்படுத்துவாங்க. இது வந்து மஞ்சள் நிற சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப எல்லோயிஷ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மஞ்சள் நிற சுரப்பி. இந்த ஒரு சுரப்பி தான் 2 விதமாகவும் செயல்படும். ஒன்று எண்டோகிரைன் சிஸ்டம் ஆகும், நாளமில்ல சுரப்பியாகவும், மற்றொன்று நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். இது 2 விதமானதாக இருக்கு. இது 2 விதமான ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். என்ன? குளுக்கோகான், கபாலிகான் இல்லை, குளுக்கோகான். அதை எடுத்து பார்க்கும்பொழுது இன்சுலின். இந்த 2 விதமான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். இந்த குளுக்கோகானும் இன்சுலினும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட். சரிங்களா? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே திமிங்கலன்ற மாதிரி. இது என்னெல்லாம் செய்யுதோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இது செய்யும். ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். நம்ம சொன்னது என்னெல்லாம் சொன்னோம்? எல்லோயிஷ் கிளாண்டு சொன்னோம். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது 2 எண்டோகிரைன் சிஸ்டம், எக்ஸோகிரைனாகவும் எண்டோகிரைனாகவும் செயல்படும் சொன்னோம். சரிங்களா? இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கிறதாகவும் பார்த்தோம். ஒன்று குளுக்கோகான், இன்னொன்று இன்சுலின். இந்த 2 விதமான ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகிறத நம்ம பார்த்தோம். இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாற்றுது? லிவரில் குளுக்கோஸை கிளைக்கோஜனாகவும் ஒன்று மாற்றும், இன்னொன்று கிளைக்கோஜனை குளுக்கோஸை மாற்றும். எதுவாக மாற்றுதுன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ரத்தத்தில் ஒன்று சர்க்கரை அளவு அதிகரிச்சுட்டுடும், இன்னொன்று குறைக்கிறது எதுன்னு நமக்கு தெரியும், இன்சுலின். அப்போ குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ குளுக்கோகானை பற்றி நம்ம பார்க்கலாம். குளுக்கோகான் அப்படின்ற விஷயத்த 1 by 1 நம்ம பார்க்கலாம். ரத்தத்தில் எந்த அளவு அதிகரிச்சிடும்? இது குளுக்கோஸுடைய அளவை அதிகரிச்சிடும். கல்லீரலில் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸாக மாற்றும். கல்லீரலில் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக இது மாற்றும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது இது அதிகரிச்சிடும். இயல்பான சர்க்கரை அளவு எவ்வளவு? 80 to 120 mg/dL என்ற அளவுக்கு வந்து இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். அதுக்கடுத்து இன்சுலின் ஹார்மோன்.
இந்த இன்சுலின் குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனா மாற்றக்கூடியது இன்சுலின். அது என்னவா மாத்துச்சு? கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாத்துச்சு. இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதான் நான் சொன்னது. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம், திமிங்கலம் சந்தான சார் காமெடி போலதான் இது இருக்கும். அதுக்கடுத்து ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு வந்து குறைக்கும். அது அதிகரிச்சிச்சுன்னா இது குறைக்கும். ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டா செயல்படும். அதுக்கடுத்து இன்சுலின் குறைவாக சுரப்பதால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் குறைபாடு தோன்றும். டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அதுதான் இது இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது வந்து டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்ற அறிவியல் ரீதியான ஒரு பயன்பாடுகளாகவும் அறிவியல் ரீதியான பெயர்களாக வந்து அழைக்கப்படுது. இக்குறைபாட்டின் காரணமாக கீழ்கண்ட குறைபாடுகள் ஏற்படுது. இப்போ இந்த சுகர் பேஷண்ட்டை அந்த நோயினுடைய தன்மை, நோயாளிக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளினுடைய அடிப்படையில் ஒரு 5 வகைகளாக பிரிக்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல மேசி ஃபாலோயிங்ல வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன ட்ரபுள், அதனுடைய பெயர் என்ன? சிறந்த உதாரணமா அதிகமாக ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க, வயிறு ஃபுல்லாகிட்டு மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பசி எடுக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகளை வந்து என்ன சொல்லுவாங்க? பாலிபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியாக தாகம் எடுத்து கொண்டிருக்கிறவங்களை வந்து பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் ஒன்றுத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ரத்தத்தில் சுகர் அதிகமாக இருந்தால் என்ன, அதை எடுத்து பார்க்கும்போது அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போயிட்டே இருந்தாங்கன்னா அது என்னென்னு சொல்கிறாங்க. இதை பற்றின விஷயங்களை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸ்டாப் ஆகலாம். ஸ்டார்டிங்கில் ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசிமியா. சிறுநீரகத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுது அப்படின்னா கிளைகோஸ் யூரியா. அதுக்கடுத்து அடிக்கடி சிறுநீர் கழித்தா பாலியூரியா, பலமுறை சிறுநீர் கழித்தா. அடிக்கடி தாகம் எடுத்தா பாலிடிப்சியா. அடிக்கடி பசி எடுத்தா பாலிபேஜியா அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமா இதை வந்து வகைப்படுத்துறாங்க. மனித இன்சுலின் ஹார்மோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் 1921 வந்து அதை டிஸ்கவர் பண்ணுறாங்க. பயன்பாடு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருடங்கள் தான். சில உயிரினத்தின் மீது செலுத்தி அது பயனுள்ளதாக இருக்கா, இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய், அந்த நோயை குணமாக்க முடியாது, அந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கலாம். மனிதனுடைய ஆயுட்காலத்தை வந்து குறைக்கக்கூடிய நோய் அல்லவா அது. கொஞ்சம் அந்த மனிதர்களுடைய நோய்வாய் உபாதைகளிலிருந்து மனிதனை அவனுடைய வாழ்நாள் ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படின்றது. அந்த இன்சுலினை பற்றி நம்ம பார்க்கலாம். மனித இன்சுலின் ஹார்மோன் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? நம்பர் 1 ஃப்ரெட்ரிக் பாண்டிங். அதடுத்து நம்பர் 2 சார்லஸ் பெஸ்ட். நம்பர் 3 மெக்காலெட். இந்த 3 நபர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1921. இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயாபெட்டிஸ் ஆன் 1922. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தானே ஒழியோ குணப்படுத்துறதுக்காக கிடையாது. சரிங்களா? புத்தகத்தில் குணப்படுத்தும்னு சொல்லியிருப்பாங்க. தட் மீன் குணப்படுத்துறது மீன் அந்த நோய் ரொம்ப சுகர் அதிகமாகிட்டு ட்ரபிள் ஆகிடுது இல்லைங்களா, மயக்கமோ இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால் அதிலிருந்து சிகிச்சை அளித்து அந்த நிலையை குணப்படுத்துறதுக்காக நோய் நோயை அந்த மனிதன்கிட்ட இருந்து விரட்ட முடியாது. அதற்கு அட்ரினல் கிளாண்டை பற்றி நம்ம பார்க்குறோம். அட்ரினல் சிறுநீரகத்தினுடைய இன்னர் பார்ட்டு அவுட்ரு பார்ட் அப்படின்ற மாதிரி 2 விதமாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் அட்ரினல் கிளாண்டு. இதை மட்டும் எடுத்துட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்தால் இந்த ஃபார்மெட்டு கிடைக்கும். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன, உள்ளே இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா, வெளியில் இருக்கக்கூடிய பகுதி என்ன, உள்ளே இருக்கக்கூடிய பகுதி என்ன, அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். வெளியில் இருக்கக்கூடிய பகுதி கார்டெக்ஸ் அப்படின்றது வெளிப்புறத்தினுடைய பகுதி. உள்ளே இருக்கக்கூடிய பகுதி மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டெக்ஸ்லையும் 2 ஹார்மோன் சுரக்கும்.
மெடுல்லாவிலையும் 2 விதமான ஹார்மோன் சுரக்கும். அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அட்ரினல் சுரப்பி நம்ம பார்த்ததுதான். அட்ரினல் சுரப்பி உட்புறம்னு பிரிக்கிறாங்க, வெளிப்புறம். அதுதான் சொன்னது, வெளிப்புறம் உட்புறம். அதனுடைய உட்புறத்தில் இருக்கிற அட்ரினல், வெளிப்புறத்தில் இருக்கிறது அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்காம இருக்கிறதுக்காக? எவ்வளவு பெரிய தீயவனா இருந்தாலும் கொடூரமானவனா இருந்தாலும் அவங்க உள் மனசுக்குள்ள ஒரு இலகன ஒரு மனசு இருக்கும். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரி இருக்கிறான், தீவிரவாதியாகவே இருக்கிறான்னா கூட ஒரு பச்சை குழந்தை ஒரு வண்டியில் போகிறான் அப்படின்னா அந்த குழந்தை மேலே ஏற்றி இறக்கிட்டு போக மாட்டான். அந்த கொடூர குணம் இருக்காது இல்லையா எல்லாருக்குமே. ஸோ அதுதான். அப்போது மனிதனுடைய உள்மனம் எப்பவுமே ரொம்ப இலகன மனம் கொண்டதான் எல்லாருக்குமே. அப்போது உட்புறம் அப்படின்னா மெடுல்லா, மெல்லிய தன்மை கொண்டதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் புரிதலுக்காக. அப்போது அட்ரினல் அப்படின்னா மெடுல்லா. வெளிப்புறம் கார்டெக்ஸ். எவ்வளோ பெரிய கோடியாக கணக்கில் கார் இருந்தாலும் வீட்டிற்கு வெளிப்புறமாக தான் விடுவோம். பூஜை ரூமில் எடுத்து வந்து உள்ளே விட்டுற மாட்டோம். ஸோ கார்டெக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அட்ரினல் 2 விதமான ஹார்மோனும் கார்டெக்ஸ் 2 விதமான ஹார்மோனும் செக்ரேட் பண்ணும். என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணும்? இப்போது மெடுல்லா அப்படின்றது அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. பறக்கும் அல்லது சண்டையிடும் ஹார்மோன் அல்லது அவசர கால ஹார்மோன் அப்படின்றது. ஒருத்தன் அம்பியா இருக்கிறவன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்தியனா மாறுறான். இப்போ நம்ம தேர்வுக்கு படிக்கிற எல்லாருமே பார்க்கும்பொழுது பணத்துக்காக மட்டும்லாம் நம்ம படிக்கல, மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியம். இந்த சில பேர் எதிரிலலாம் நம்ம நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும். நம்ம சரியாக வாழ மாட்டோன்னு நினச்சதுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும், ஒரு வைராகியம். ஸோ அந்த ஒரு வைராகியத்துக்காக தான் நம்ம படிக்கிறோமே. பணம்ன்றது நம்ம பல வழியில் சம்பாதிக்கலாம் நேர்மையாக. ஆனால் அந்த அதிகாரத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம், வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்துக்காக தான். ஸோ அதுதான் இந்த அட்ரினல் சுரப்பி தான் ஒருத்தனை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மோட்டிவேஷன் ஆகுது. 10th ரொம்ப மார்க் கம்மியாக இனி இன்கேஸ் ஃபெயில் கூட ஆகிருக்கலாம், ஆனால் அவன் கோல்டு மெடலில் வந்து அடிப்பான் காலேஜில். சரிங்களா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆன தலை சிறந்தவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹார்மோன் தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்போ என்னது, அட்ரினல் சுரப்பியில் சுரக்கக்கூடிய மெடுல்லா அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் தான் அவசர கால சண்டையிடும் அல்லது பறக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். உட்புறத்தின் பேர் தான் மெடுல்லா அப்படின்றது. இவை 2 விதமான ஹார்மோனை செக்ரேட் வந்து அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அவசர கால ஹார்மோன், பறக்கும் அல்லது சண்டையிடும் ஹார்மோன், ஃபைட்டிங் ஆர் ஃபைட்டிங், சண்டையிடும் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. சண்டையிடும் ஹார்மோன், சரிங்களா? சண்டையிடும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வெளிப்புறத்தை பற்றி பார்க்குறோம். வெளிப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸும் 2 விதமாக பிரிக்கப்படுது. அப்படி 2 விதமாக பிரிக்கப்படும் போது ஆல்டோஸ்டிரான், கார்டிசோல். கார்டிசோல் வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறான். நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயும் பாக்ஸ் கொஷினில் கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஆல்டோஸ்டிரான் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய பிளட் ப்ரெஷருடைய அளவை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறதும், உடலில் இருக்கக்கூடிய திரவ அடர்த்தியை வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறது, இந்த 2 வேலையை பார்க்குறது தான் ஆல்டோஸ்டிரானுடைய வேலை. ஆல்டோஸ்டிரானுடைய வேலை ஃப்ளூயிடையும் இந்த பிபியும் சரியாக பார்த்துக்கிறது. சரிங்களா? கார்டிசோல் அப்படின்றது என்னன்னா, இதுக்கு ஏன் கார்டிசோல், சோல்ன்றதுல சோலை ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெல்லிங் இது கிடையாது, எஸ்ஓஎல் அப்படின்றதான். சோல் அப்படின்னா என்னன்னா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, உயிர் காக்கும் ஹார்மோன் சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. என்ன உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, நம்ம உடலை உயிர்ப்பு நிலையில் லிவிங் கண்டிஷனில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன். நெக்ஸ்ட் ஆஃப் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடலை உயிர்ப்பு நிலையில் ஒன்று வச்சுட்டு இருக்குங்களா,
செகண்டு, ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஒரு மனிதன் வந்து எதனால் ஒன்றுத்தில் இழந்திருக்கலாம். நம்பிக்கை கொண்ட நபர்களுடைய பாசத்தையோ, இல்லை நம்பிக்கை கொண்ட நபர்கள் கிட்ட கொடுத்த பணத்தையோ, இல்லை நம்ம மேலேயே நம்பிக்கை வச்சு ஒரு முயற்சி எடுத்திருப்போம், எக்ஸாம் எழுதுறது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்களால் ஸ்ட்ரெஸ் ஆகும் மனுஷன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே தோணும். யார் ஆறுதல் சொல்லனாலும் அந்த வேலையை இதுதான் பார்க்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமான என்ன ஆகும், ஒரு மனிதனுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆனால் ஒன்று ஸ்பெராலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கவாதம் கூட ஏற்படுறக்கூடிய அபாயம் ஏற்படுது. சில பேர் அதனால் வந்து தவறான முடிவுகள் நிறைய எடுத்துடுறாங்க. ஸோ அதிலிருந்தெல்லாம் உயிரை காப்பாற்றுது இல்லையா, அதனால் இதுக்கு என்ன பேர், உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, லைஃப் சேவிங் ஹார்மோன். இட்ஸ் கால்டு லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேமே இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரான் உடல் திரவ அடர்த்தியை வந்து சமநிலையாக பார்த்துக்கும், ரத்த அழுத்தத்தை சரியான முறையில் பாதுகாக்கும். 2 வேலைகள். கார்டிசோல்லாம் என்ன சொன்னேன், ஹெல்த்தாலேயோ இல்லை பிஸ்னஸாலேயோ எல்லாம் நிறைய விஷயங்கள் அதுதான் அப்படியே நான் கொடுத்துருக்கேன். ஒரு மனிதன் ஸ்ட்ரெஸ்ஸு இதில் இல்லாத கூட நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அந்த விஷயத்தால் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரும். அதுதான் உடலை உயிர் நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஹார்மோனாக இது பயன்படுது. செகண்ட் பார்க்கும்பொழுது மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர பயன்படுது. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறதால தான் இதுக்கு என்ன பேர், இட்ஸ் கால்டு லைஃப் சேவிங் ஹார்மோன். இது உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தோம். அதை எடுத்து பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க சுரப்பியையோ நம்ம பார்ப்போம். விந்தக சுரப்பி, அண்டக சுரப்பி. இந்த விந்தக சுரப்பி, அண்டக சுரப்பி அப்படின்றது என்னன்னா, விந்தக சுரப்பின்றது ஆண் இன ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. எல்லா 2ஆம் நிலை பால் பண்புகள், அவனுக்கு குரல் மாறுவதிலிருந்து எல்லாமே அவனுக்கு மாற்றம் அடையக்கூடிய ஒரு வயதுக்கு உண்டான ஒரு ஹார்மோன் தான் இந்த விந்தக ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து 3 விதமான ஹார்மோன் இருக்குது. அதை பொதுவாக அண்டக சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த அண்டக சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடியது தான் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான், ரிலாக்சின். இந்த 3 விதமான ஹார்மோன். சரி, இந்த அண்டக சுரப்பி, இந்த விந்தக சுரப்பி நம்ம அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆணின ஹார்மோன், பெண்ணின ஹார்மோன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன்னா என்ன, ப்ரோஜெஸ்டிரான்னா என்ன, ரிலாக்சின்னா என்னன்ற விஷயங்களை பார்க்கலாம். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது செல் ஓவரிஸை வந்து இனிஷியேட் பண்ணுது. கருமுட்டை வந்து உருவாதலை துவக்கி வைக்கும். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு உரிய ஒரு மெச்சூரிட்டியான வயதில் கருமுட்டை உருவாகக்கூடிய ஒரு சூழலை துவக்கி வைக்கிறது தான் என்னது, ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை. செகண்டு, ப்ரோஜெஸ்டிரான் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அதனுடைய மின்சுரல் சைக்கிளை வந்து சரியான முறையில் பெண்மணிக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பண்ணுது. அப்படி இல்லை அப்படின்னா கர்ப்ப காலத்தில் குழந்தைய பராமரிக்கிறது ப்ரோஜெஸ்டிரான். இந்த ப்ரோஜெஸ்டிரான் குழந்தைய வந்து சரியான முறையில் டெலிவரி ஆகிற வரையுமே பாதுகாக்கும். இந்த ப்ரோஜெஸ்டிரான் டேப்லெட்ஸ்லேயும் சில பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஐவிஎஃப் அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜியில் குழந்தைய வந்து சரியான முறையில் வயிற்றில் எந்த ஒரு உபாதைகள் இல்லாமல் வளர்கிறதுக்காகவும், சில பேருக்கு வந்து 3ஆவது மாதத்திலேயே குழந்தைக்கு வந்து எதனா ஒரு உபாதை ஏற்பட்டுடும், கருச்சிதைவு ஏற்படக்கூடிய அபாயம் சூழல் ஏற்பட்டுரும். அதுக்கு வந்து ப்ரோஜெஸ்டிரான் அப்படின்ற டேப்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது போல் அப்போ அதனுடைய பணி என்னது, ஒன்று அவங்களுடைய மின்சுரல் சைக்கிளை மாதவிடாய் சுழற்சி சரியான பாதுகாக்கிறது. செகண்டு பார்க்கும் பொழுது அவங்களுடைய கர்ப்ப காலத்தை பாதுகாக்கிறது. ஸோ இந்த 2 விதமான ரிலாக்ஸின் அப்படின்றது குழந்தை பேரை வந்து எளிதாக்குறது. ரிலாக்ஸின், அப்பாடா நம்ம ஒரு குழந்தையை பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸான ஒரு மனநிலைக்கு வருவாங்க இல்லைங்களா. எவ்வளோ வலி தாங்கினாலும் கடைசியாக ஒரு ஆனந்த ஒரு புன்சிரிப்பு இருக்கும். அது போல் அந்த ரிலாக்ஸின் வந்து குழந்தையை வந்து எளிமையான முறையில் பெற்றெடுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கலாம். டெஸ்டோஸ்டிரான் ஆணின ஹார்மோன் நம்ம பார்த்தாச்சு. அண்டக சுரப்பி, ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான், ரிலாக்ஸின். ஈஸ்ட்ரோஜன் அண்ட செல் உருவாதில் வந்து இது வந்து உருவாக்கும். அண்ட செல் எங்கெல்லாம்
உருவாகி அந்த மாதவிடாய் சுழற்சிக்கு இனிஷியேட்டாக இருக்கிறதுக்கு பயன்படும். ப்ரோஜெஸ்டரான் அப்படின்றது ஒன்று மென்சுரல் சைக்கிளேஷனுக்கு பயன்படுறது, இல்லைனா அந்த தாய்மாருடைய கர்ப்பத்தை வந்து சரியான முறையில் பாதுகாக்கிறது. ரிலாக்ஸின் அப்படின்னு குழந்தை பிறப்பை எளிதாக்குறதுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.